ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் அரோராவை நான் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன், லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விஜய் பார்வதி இப்போ கமருதன்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரி எஃப்ஜே ரெண்டு பேருமே எவிக்டடு. ஃபஸ்ட்டு எஃப்ஜே, ரெண்டாவது ஆதிரி. பயங்கரமான ஷாக்கு எல்லாருக்குமே. அதுவும் அந்த 3 பேர் சேர்ந்து அழும்போது நம்மளுக்கே இதுவாகிடுச்சு. ஏன்னா நட்பு அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இருந்தது வந்து வேறு, பட் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது பயங்கரமாக வந்துட்டு அவங்கள ஒரு நட்பு, இவங்களுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்காக இவங்க சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. எஃப்ஜே போய்ட்டு அதுக்கப்புறமா எதிர்பார்க்கல, திடீர்னு ஆதரினும் போது அவங்களுக்கு தாங்க முடியல, பயங்கரமாக கண்ணீர் விட்டு அழுதாங்க. அதுக்காக அந்த 24 ஹவர்ஸ் தங்குற விஷயங்களை வந்துட்டு விஜய் பார்வதி கொடுத்தது செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வரும்போது தான் சொல்லுவாங்க ஆதிரியை பற்றி. என்னென்னா, அவன் வந்துட்டு பார்க்குறது கரடமெல்லாம் ஹார்டான இருந்தாலும் அவன் மனசு வந்து குட் ஹார்ட்ரா, அதை வந்துட்டு ஆதிரி எப்பயுமே நான் பார்ப்பேன் அவகிட்ட அப்படின்ற மாதிரி சூப்பராக சொன்னாங்க. ஆனால் இவருக்கா அப்புறம் அரோரா எமோஷன்ஸோடு விளையாடுறவ என்ன சொன்னாங்கன்னா, அவன் என்ன தான் வந்து காட்டமாக இருந்தாலும் குட் ஹார்ட் யார் ஆதிரி, ஆனால் அரோரா வந்துட்டு எமோஷன்ஸோட பிளேயிங் பண்ணுறவ அப்படின் போது இவர் சொல்கிறார், சரி விட்டு தட் இஸ் ஓவர். அவர் அதுலேருந்து வெளியே வரணும்னு பார்க்குறாரு. எப்படி இருந்தாலும் நம்ம வெளியே போய் அரோரா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது இவன் பிரிச்சு விட்றா போல இருக்குன்னு நினச்சாரான்னு தெரியல, விட்டு அப்படின்னு. இப்போ பார்வதி இல்லை, நான் மனசார வந்துட்டு யாருக்கும் கெடுதல் நினச்சது கிடையாது, நினைக்கவும் மாட்டேன். ஆனால் அரோராவை நான் மன்னிக்கவே மாட்டேன், மறக்கவும் மாட்டேன் என்றைக்குமே. ஏன்னா அவள் எமோஷன்ஸோடு விளாண்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே போகிறார். ஐயோ என்ன ஆக போய் தெரியலையே, இவள் வேறு 24 ஹவர்ஸ் வாங்கியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவங்க தனியாக நின்று அம்மாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஸோ மாசாக இருக்க போது விஜய் பார்வதி அம்மா வரப்போகிறாங்க. அதே மாதிரி அரோராவுக்கு வந்துட்டு அதான் இப்போ தான் உண்மையிலே என்னென்னா, அரோரா கொஞ்சம் நஞ்சம் வேலை பண்ணது இல்லை. கமருதீனும் அரோராவும் சேர்ந்து ஒரு வாரம் வந்து 3 வாரம் நினைக்கிறேன். அப்போ விஜய் பார்வதி பக்கமே எட்டி பார்த்துருக்க மாட்டார் கமருதீன். அவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்பாங்க அரோரா, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. விஜய் பார்வதி பற்றி அவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க. வெளியில் ஒன்று இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு கலாய்ச்சது நிறையா. அதேமாதிரி துஷாரை பற்றி கமருதீன் கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, எனக்கு அவங்க ஒரு நார்மல் ஃபீலிங்ஸ் தானான்னு சொல்லியிருப்பாங்க. அதே கமருதீன் கிட்ட அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஓமையிலே இந்த ஃபீலிங்ஸ் இல்லை, எனக்கு துஷார் தான் எப்பயுமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய டபுள் கேம், நிறைய டபுள் சைடு. அதுவும் வந்துட்டு என்ன காமெடினா, அரோரா விஷயங்கள் அவ்வளோ இருக்குது, ஆனால் அரோரா பெருசாக பேசப்படலை, விஜய் பார்வதி தான் பேசப்படுறாங்க. கொடுமை என்ன பண்ணுறது, இப்போ என்னத்த சொல்கிறது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது? அது மட்டும் இல்லாமல் ஆதிரி எவிக்ஷனில் அவங்க பண்ண சம்பவங்களாக இருந்தாலும் சரி, விஜய் பார்வதி விஷயத்தில் அரோரா பண்ண விஷயங்கள், இதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.